விவசாயிகள் போராட்டம் உச்சபட்ச போராட்டமாக போய் அவங்க மேலே குண்டாஸ் சட்டத்தின்படி நடவடிக்கை கூட இந்த அரசு எடுத்ததுன்னு நம்ம பார்த்தோம். துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையை கண்டுகொள்ளவே இல்லை. ஒவ்வொரு நாளுமே கைதுகள் போக்குவரத்துன்னு இருந்தது. இந்த அதிருப்தி என்பது இருக்கிறது, மாற்றுக்கருத்தே இல்லை. இதையும் தாண்டி நீங்கள் குறிப்பிட்ட அந்த வாக்குறுதிகள் இருக்கல, நீட் தேர்வாகட்டும், மற்ற வாக்குறுதிகள், மாணவர்களுக்கான கல்விக் கடன் தள்ளுபடி, கேஸ் மானியம் 100, 2 மாதத்துக்கு ஒரு மின்கட்டணம் என்பது 1 மாதத்துக்கு கொண்டு வரும் என்று சொன்னது, இப்படி பல்வேறு விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. இதை தாண்டி மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, கிட்டத்தட்ட 50, 100, 150% அளவுக்கு உயர்வு, 4 மடங்கு 3 மடங்கு மின்கட்டண உயர்வு, இது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது. இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிறது, அது உண்மை. ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய வலிமை பிரதான எதிர்க்கட்சிக்கு இருக்கிறதாங்கிற பார்வையும் இருக்குது. ஏன்னா நம்ம காலங்காலமாக பார்க்குறோம், கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி தான் மாறி மாறி வருகிறது. அப்போ அதை வீழ்த்தி, திராவிட முன்னேற்ற கழக அணியை வீழ்த்தி ஆட்சி வருவதற்குரிய வலிமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதானா சந்தேகம், வலிமை குன்றி இருக்கிறது.